எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு பயிர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இதுக்கு நான் பாசி பயிர் எடுத்து முதல் நாள் நைட்டே நல்லா கழுகிட்டு நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்த நாள் காலையில் இதை அப்படியே ஒரு குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். நல்லா ஊறிடுச்சுங்க. இதை அப்படியே ஒரு குக்கரில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது மூழ்கிற அளவு தண்ணி விட்டிங்கன்னா போதும், ரொம்பலாம் விட வேணாம். இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடுங்க இதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு கட்டி பூண்டு நல்லா உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, ஜீரகம் மட்டும் போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எந்த பருப்பு செஞ்சாலும் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேஸ் பிரச்சனையெல்லாம் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. இதை நான் புளியெல்லாம் எதுவும் ஊற்ற மாட்டேன், அதனால் 3 தக்காளி போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. இதை ஒரு மூடி போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா அந்த தக்காளியை மட்டும் நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம கத்திரிக்காயை அதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த குழம்பெல்லாம் ரெடி பண்ணி நல்லா கொதிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டை கூட வேக வச்சு போட்டுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்கேன். வேறு காய் வேணும்னாலும் நீங்கள் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதையும் வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதையும் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கனாக்கா நான் வீட்டிலலாம் மிளகாத்தூள் அரைப்போம்ல, மிளகா, மல்லி எல்லாம் போட்டு கலந்து அரைச்சி வச்சுருப்போம். அந்த மிளகாத்தூள் தான் போடுறேன். நீங்கள் அந்த மாதிரி மிளகாத்தூள் அரைக்கலைன்னாக்கா சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் அது கூட கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பயிர் இருக்குது பார்த்திங்களா, பாசிப்பயிறு, அதை போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்ம தட்டைப்பயிர் கூட இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ஒரே மெத்தடு தான், நம்ம பயிர் மட்டும் வேறு வேறு சேர்த்துக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வெந்துருச்சுங்க. அது நம்ம கடையெல்லாம் வேண்டியதில்லை, அது கிண்டக்குள்ளேயே நமக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா கிண்டிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியும் விடாதீங்க, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கம்மியாக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும்.
கடைசியாக இருக்கக்குள்ளே என்ன பண்ணுவோம், கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவிட்டு அவ்வளோதாங்க. கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுருங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியான அந்த பயிறு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு கூட செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.